என் அன்பிற்குரியவர்களே, வேதம் சொல்லுகிறது, ஏன் அவர் இறங்கி வந்தாரா? வாசிக்க கேட்போமா? எபிரேயர் 2:14 வாசிக்க கேட்போம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராயினார். என் பிள்ளைகள் மாம்சமும் இரத்தமும் உடையவர்களாய் இருக்கிறார்கள். நானும் மாம்சமும் இரத்தம் உடையவராய் பூமியில் இறங்கட்டும். காணக்கூடாத இறைவன் சொல்லுவதை பாருங்கள். 1 தீமோத்தேயு 6:15 சொல்கிறது, தேவன் எப்படிப்பட்டவரா? அதரிசனமானவர், ஏக சக்கராதிபதி, சாவரின் காட். அவரை ஒருவரும் கட்டுப்படுத்த முடியாது. He has unlimited powers, his own decisions. ஏக சக்கராதிபதி, ராஜாக்களுக்கு ராஜா, கர்த்தாதி கர்த்தா, பிரபுக்களின் அதிபதி. கோடிக்கணக்கான தேவதூர்கள் அவரை சுற்றி எப்பொழுதும் போற்றி நிற்கிறார்கள். கணக்கற்ற தேவதூர் நின்று அவரை வணங்குகிறார்கள். ஒரு குறிப்பிட்ட தேவதூதனுக்கு பெயர் கேருபீன், செராபீன் என்று. இந்த செராபீன்கள் ஏசாயா 6:1-3 வரை உள்ள வசனங்களின் படி 6 சட்டைகள் உள்ளவைகளால், 2 சட்டைகளால் பறந்து, 2 சட்டைகளால் தங்கள் கால்களை மூடி, 2 சட்டைகளால் முகத்தை மூடி அவர் முன்பதாக நின்று அவர் பரிசுத்தர் 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 என்று அவரை வணங்குகிறார்கள். அவரை பார்க்க கூட அவர்கள் மனதிலே பயம், முகத்தை மூடிக்கொள்கிறார்கள். அப்படிப்பட்ட அவர், என் பிள்ளைகள் மாம்சமும் இரத்தமுடையவர்களாக இருக்கிறார். நானும் அதே சரீரத்தில் போய் வாழட்டும். அவருடைய துன்பம் இன்னதென்று அறியட்டும், அவருடைய வேதனை இன்னதென்று அறியட்டும், அவருடைய சஞ்சலம் இன்னதென்று அறியட்டும், அவருடைய சோதனைகள் இன்னதென்று அறியட்டும் என்று பூமிக்கு இறங்கினாரா 2000 வருஷங்களுக்கு முன்பதாக. அன்பு, கவலைப்படாதிருங்கள் பிரியமானவர்களே. நம்முடைய வேதனையை அறியக்கூடாத ஒரு இறைவன் பரலோகத்தில் நமக்கு இல்லை. நம்முடைய வேதனைகளை இந்த உலகத்தில் வந்து மனிதனாய் பிறந்து அனுபவித்த ஒரு தேவன் நமக்கு பரலோகத்தில் உண்டு. இன்று நம்முடைய கண்ணீரை அவர் விளங்கிக் கொள்வார், கவலைகளை விளங்கிக் கொள்வார். பக்தன் ஒருவன் இதை குறித்து இப்படி பாடினார். மனுவாயினார் மகத்வராஜன், மனுவாயினார் மகத்வராஜன், மனுவாயினார். துன்பம் தூய நீங்க அன்பின் மாறி பெய்ய, துன்பம் தூய நீங்க அன்பின் மாறி பெய்ய, பாவ இருள் நீங்க பரிகாரம் அருள் செய்ய, பாவ இருள் நீங்க பரிகாரம் அருள் செய்ய, மகத்வராஜனே மகவாக ஜனித்தாரே மனுவாயினார். மகத்வராஜன் மனுவாயினார், மகத்துவராஜன் மனுவாயினார். துன்பம் தூய நீங்க அன்பின் மாறி பெய்ய, துன்பம் தூய நீங்க அன்பின் மாறி பெய்ய, பாவ இருள் நீங்க பரிகாரம் அருள் செய்ய, பாவ இருள் நீங்க பரிகாரம் அருள் செய்ய, மகத்வராஜனே மனுவாக ஜனித்தாரே மனுவாயினார். மகத்வராஜன் மனுவாயினார், மகத்துவராஜன் மனுவாயினார், மகத்துவராஜன் மனுவாயினார், மனுவாயினார், மனுவாயினார். நமக்காக இறங்கினார். என் பிள்ளைகள் மாம்சத்தில் இருக்கிறார்,
நானும் மாம்சத்தில் போகட்டும், என் பிள்ளைகள் இரத்தத்தில், நானும் இரத்தத்தில் இரத்தமாக இறங்கட்டும். இறங்கினார் 2000 வருடங்களுக்கு முன்பதாக. வேதம் சொல்லுகிறது 1 தீமோத்தேயு 3:16 தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அவர் பிறப்பதற்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு தேவன் இப்படி பிறப்பார் என்பதை தீர்க்க தரிசன வரத்தின் மூலமாய் கண்டுகொண்ட ஏசாயா என்பவன் சொன்னான். அவர் பூமியில் குழந்தையாக மகவாக பிறக்கும் பொழுது அவரை கண்டவர்கள் சொல்வார்கள், இவர் இம்மானுவேல் அல்லது கடவுள் நமது மத்தியில் இருக்கிறார். இவர் கடவுள் மாம்ச ரூபத்தில் நமது மத்தியில் இருக்கிறார். God with us. பரவசத்தோடு அவன் எழுதி வைத்தான். தேவாதி தேவன் மனு ஒரு கொண்டு இறங்கினார் நமக்காக, அன்பு நிமித்தமாக நமக்காக. உலகிற்கு வந்த பொழுது அவர் சொன்னார், நான் ஏன் வந்தேன் என்பதை விளக்கி சொன்னார். லூக்கா 19:10 வாசிக்க கேட்போமா? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இழந்து போனதை தேட வந்தேன், அவர்களை ரட்சிக்க வந்தேன். என் அருள்நாதர் இயேசு எங்கெல்லாம் பிரசங்கம் பண்ணினாரோ பாருங்கள், திரளாய் மக்கள் கூடி வந்தார்கள். மார்க் 1:45 சொல்லுகிறது, வனாந்திரமான இடத்தில் இயேசு தங்கியிருந்தார். எத்திசையிலும் இருந்து ஜனங்கள் அவரை தேடி வந்தார்கள். எத்திசையிலும். ஒரு இடத்தில் எழுதியிருக்கிறது, ஒருவர் மிதிக்கத்தக்கதாக திரளாக ஜனங்கள் வந்து கூடினார்கள். வேதம் சொல்லுகிறது லூக்கா 6:17 அவருடைய இனிய வார்த்தைகளை கேட்க அவரால் தங்கள் பிணிகள் நீங்கி குணமடைய திரளாய் கூடினார்கள். அது ஒரு பக்கம் என்றாலும் அவருடைய விருப்பம் என்ன? ஒருவராவது கெட்டு போகக்கூடாது, ஒருவராவது, என் பிள்ளைகள் ஒருவராவது ரட்சிக்கப்படாமல் போய்விடக்கூடாது. ஆகவே தனி நபர்களையும் தேடி அலைந்தார், நம்பிக்கையே இல்லாத மக்களை தேடி அலைந்தார், அவர்களுக்கும் அற்புதங்களை செய்தார். அனைவரையும் நான் ரட்சிக்க வேண்டும். லூக்கா 19:1-10 ஒரு வேடிக்கையான கதையை பார்க்கிறோம். சகேயு என்று ஒரு மனிதன் இருந்தான். சகேயு என்ற பதத்தினுடைய விளக்கம் பரிசுத்தன். ஆனால் அவனோ பாவத்தில் வாழ்ந்தான். வரி வசூலிக்கிறவனாக இருந்தான். கடினமாக வரி வசூலித்தான். ஏழைகளை வாட்டி வதைத்தான். ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்பட்டான். அவருடைய அன்பை குறித்து, வல்லமையை குறித்து, வரங்களை குறித்து, அற்புதங்களை குறித்து, அதிசயங்களை குறித்து, அடையாளங்களை குறித்து கேள்விப்பட்டான். இயேசு இப்படிப்பட்டவரோ என்று பார்க்க விருப்பம் கொண்டான். ஒரு நாள் அவன் இருந்த ஊர் வழியை இயேசு போகிறார் என்று கேள்விப்பட்டான். ஓட்டமாய் ஓடி ஒரு காட்டத்தின் மரத்தின் மேல் ஏறி உட்கார்ந்து கொண்டான். எருசலேமுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் சென்ற பொழுது இந்த காட்டத்தி மரத்தை பார்த்தேன். மிக மிக உயரமான மரம், இலைகள் அடர்ந்த மரம். அதில் ஏறினான். இலைகளால் தன்னை மூடி மறைத்து கொண்டான். யாரும் தன்னை காணக்கூடாது என்பதற்காக. காரணம், அவன் மிகப்பெரிய அதிகாரி. வேதம் சொல்லுகிறது அவன் ஐஸ்வர்யவான். ஆனால் அந்த மக்கள் எப்படி அழைத்தார்கள்? பாவியான மனுஷன். லூக்கா 19:6 சொல்லுகிறது அவன் பாவியான மனுஷன். மக்கள் அப்படி அழைத்தார்கள். இயேசுவின் வருகைக்காய் காத்திருந்தான். உயரமான மரம். ஆகவே யாரு கண்ணுக்கும் அவன் பட முடியாது. இயேசு அந்த வழியை கடந்து போனார். கணக்கற்ற மக்கள் அவர் முன்னும் பின்னும் போகிறார்கள். ஆனால் இந்த இடத்திற்கு வந்த பொழுது நேரடியாக அந்த மரத்திற்கு வந்தார். மேலே எட்டி பார்த்தார். சகேயுவை பார்த்தார். சகேயுவே, சீக்கிரமாய் இறங்கி வா, நான் இன்றைக்கு உன் வீட்டில் தங்க வேண்டும். சகேயுவே, என் அன்பு மகன் சகேயுவே, என்னை அவளோடு பார்க்க வேண்டும் என்று ஒளிந்திருக்கும் என் அன்பு மகன் சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா. வேதம் சொல்லுகிறது அவன் வெகு சீக்கிரமாய் இறங்கினான். சந்தோஷத்தோட வீட்டிற்கு அழைத்து கொண்டு போனான். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே நான் வந்தேன்.
அதற்குத்தான் நான் மாம்சமும் இரத்தமும் உடையவராக இறங்கி வந்தேன் என்றார். எனக்கு ஒளிந்திருப்பது அவருக்கு தெரியும். சர்வலோகாதிபதிக்கு எல்லாம் தெரியும். எரேமியா 23 அதிகாரம் 23, 24 சொல்கிறது, நான் காணக்கூடாதபடிக்கு யாவனாகிலும் தன்னை ஒளித்துக் கொள்ள கூடுமோ, நான் வானத்தையும் பூமியும் நிரப்புகிறது என்று அங்கே வேதம் சொல்கிறது. ஒருவரும் அவர் கண்களை விட்டு ஓடிவிட முடியாது, மறைத்துக் கொள்ளவும் முடியாது. அவர் அவனை கண்டார்.